இந்த காணொளி முதல்ல சமூக வலைதளங்கள் வைரலா பரவுது. விஜயனுடைய பவுன்சர்களால விஜய் கட்சியினுடைய தொண்டன் வந்து கடுமையா தாக்கப்பட்டிருக்கான். இப்படியா தூக்கி எறிவீங்க? என்னதான் ஏறிட்டாங்க, ஒரு ஆர்வத்தில் ஏறிட்டான். ஏறினவனே நீ வந்து ஒதுக்கி விட்டு போயிருக்கலாம். அதுக்காக இப்படி தூக்கி 10 அடி உயர ரேம்ப்ல இருந்து கீழே தூக்கி போட்டு உள்ள கீழே விழுந்து தலையில அடிபட்டு இருந்தா, கை கால் முடிஞ்சிருந்தா நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல்வேறு கேள்வி எழுது. அப்பதான் அவங்க அம்மா என்கிற அந்த நபர் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுத்து என் பையனையே நீ வந்து இப்படி பண்றிய, நீ மக்களை காப்பாற்ற போறியா, உன்னைய பார்க்கத்தானே வந்தான், என்கிட்ட சொல்லாம வந்துட்டான், என் சொந்தக்காரெல்லாம் சொல்லி எனக்கு தெரியும் சொல்லி அந்த அம்மா கொதின்னு கொதிச்சிட்டாங்க. உடனடியாக மறுநாளே அந்த பையன் என்ன பண்றான், மறுப்பு சொல்றான். எங்க அம்மா வந்து இப்படிதான் தெரியாம இது பண்ணிருக்கு, எனக்கு அங்க சம்பந்தமே இல்ல, நான் மாநாட்டுக்கு போனது உண்மைதான், ஆனா நான் தூக்கி எறியப்பட்ட பையன் கிடையாதுன்னு ஒரு வீடியோ போடுறான். மறுநாள் பார்த்தா திடீர்னு அந்த பையன் இல்ல என்னைய தான் தூக்கி எறிஞ்சாங்க, நேற்று நான் கட்சியினுடைய நலன் கருதி கட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த மாதிரி பேசினேன், ஆனா நான் தான் தூக்கி எறியப்பட்டேன், பாத்தீங்களா அதே சட்டை அதே பேண்ட், நான் மாத்தவே இல்லை, ஒரு வாரமாக தான் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு வீடியோ போடுறான். வீடியோ போட்ட மறுநாள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுது, புகார் ஏற்றுக்கொள்ளப்படுது, உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படுது, எஃப்ஐஆர் கூடகோயிலுக்கு மாற்றப்படுது, விஜய் பிரிவில் மூன்று பிரிவில் வழக்கு, முதல் வழக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் வைரலாக மாறுது.